வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். நான் அதிபராக போட்டியிடுவேன் என்று ஸ்கோல்ஸ் தெரிவித்துள்ளார். பலவீனமான வாக்கெடுப்பு எண்கள் இருந்த போதிலும் ஒலாஃப் சோல்ஸ் அடுத்த ஆண்டு கூட்டாட்சி தேர்தலில் வெற்றியை நம்புகின்றார். கோடைகால செய்தியாளர் கூட்டத்தில் அவர் ஜெர்மனியில் நாடு கடத்தப்படுதல் மற்றும் அமெரிக்க ஆயுதங்கள் பற்றியும் பேசியுள்ளார். அவரது கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவரை நியமிக்கவில்லை. ஆயினும் கூட அதிபர் ஒலாஃப் சோல்ஸ் சமூக ஜனநாயக கட்சியினருக்கு பலவீனமான கருத்து கணிப்புகள் இருந்த போதிலும் தான் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். SPD மிகவும் ஒன்றுபட்ட கட்சி மற்றும் வெற்றி பெற கூட்டாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்குகின்றது. கோடை விடுமுறையின் தொடக்கத்தில் தனது செய்தியாளர் கூட்டத்தில் சோல்ஸ் கூறினார், அவர் மீண்டும் அதிபர் வேட்பாளராக இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் மீண்டும் அதிபராக வருவதற்கு அதிபராக போட்டியிடுவேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காலநிலை எதிர்ப்புக்கு பிறகு கொலோன்பான் விமான நிலையத்தில் செயல்பாடுகள் மீண்டும் இயங்குகின்றன. கடைசி தலைமுறையின் 5 உறுப்பினர்கள் புதன்கிழமை அதிகாலை சாலையில் தங்களை ஒட்டிக்கொண்டு விமான போக்குவரத்தை தடுத்தனர். அவர்கள் ஒரு வேலி வழியாக கொலோன்பான் விமான நிலையத்தின் மைதானத்தில் ஏறினர். அங்கிருந்து சைக்கிளில் தார் சாலைக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. காலையிலேயே வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அதிகாலை 5 மணியளவில் ஆக்கிரமிப்பாளர்கள் விமான நிலைய மைதானத்திற்குள் நுழைந்து ஓடுபாதை மற்றும் அணுகு சாலையின் விளிம்பில் தங்களை தாங்களே ஒட்டி கொண்டனர். சாத்தியமான பிற தடுப்பான்களை கண்டுபிடிக்க மத்திய காவல்துறை ஹெலிகாப்டரை பயன்படுத்தியது. கொலோன்பான் விமான நிலையத்தில் நிலைமை பெரும்பாலும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. வியாழக்கிழமை காலை 3 விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக வந்தன. ஆனால் இது வழக்கமான கட்டமைப்பிற்குள் உள்ளது. காலை வேளையில் விமானம் ரத்து செய்யப்படுவதை எதிர்பார்க்க முடியாது என்று கூறப்படுகின்றது. இங்குதான் மறு மதிப்பீடு தொடங்குகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆர்வலர்களிடமிருந்து அந்த பகுதியை எவ்வாறு சிறப்பாக பாதுகாக்க முடியும் என்ற கேள்வி. புதன்கிழமை 3 மணி நேரம் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. விமானம் ரத்து மற்றும் தாமதத்தால் 30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கொள்கை ஆறுதல் மண்டலத்தின் முடிவா? ஜெர்மனியின் பாதுகாப்பு கொள்கை அமெரிக்காவை எவ்வளவு பெரியதாக சார்ந்துள்ளது என்பதை அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம் தெளிவாக்குகின்றது. அமெரிக்கா பல ஆண்டுகளாக அதிக அர்ப்பணிப்புக்கு அழைப்பு விடுத்து வருகின்றது. சாத்தியமான ஜனாதிபதி ஹாரிஸுடன் விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குமா? 2017இல் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது இருந்ததை விட இன்று ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலைமை கணிசமாக அதிக பதட்டமாக உள்ளது. இன்னும் அதே கேள்விகள் எழுகின்றன. புதுப்பிக்கப்பட்ட ட்ரம்ப் ஜனாதிபதி பதவி ஐரோப்பாவின் பாதுகாப்பில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அட்லாண்டிக் கடல் கடந்த உறவுகள் எவ்வாறு உருவாகும்? நேட்டோ தடுப்பு நடவடிக்கை எவ்வளவு நம்பகத்தன்மையுடன் தொடரும்? பாதுகாப்பு நிபுணரான கிறிஸ்டியன் மோலிங்கை பல ஆண்டுகளாக தொந்தரவு செய்து வரும் கேள்விகள். உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போருக்கு பிறகும் ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பிற்கு மிக குறைந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வதை கண்டு வெளிநாட்டு உறவுகளுக்கான ஜெர்மன் கவுன்சிலின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு மையத்தின் தலைவரான மோலிங் ஆச்சரியப்படுகின்றார். கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் ஐரோப்பியர்கள் தங்கள் பாதுகாப்பு கொள்கை ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமில்லை. முடிவு போலவே தொடரலாம் என்ற அடிப்படை நம்பிக்கை இருக்கும் என்று மோலிங் கூறினார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.